அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். இந்த உலகத்தில் நம்மை குறித்து பல சாட்சிகள் மனிதர்களால் எழும்பினாலும், அதை புத்தகமாய் வடித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவன் கொடுக்கிற சாட்சி மிகுந்த அற்புதமான சாட்சி. அவர் அநேக பரிசுத்தவான்களை குறித்து நிறைய இடங்களிலே சாட்சி சொன்னார். தாவீதை குறித்து எனக்கு பிரியமான தாசன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் சாட்சி கொடுத்தார். தானியேலை சாட்சி கொடுத்தார். இன்னும் பல பரிசுத்தவான்களை சாட்சி கொடுத்தார். ஆனால் இந்த சாட்சிகளை காட்டிலும் நமக்கு ஒரு மேலான ஒரு சாட்சி இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி. ஹல்லேலூயா. இந்த சாட்சி இந்த காலை நேரத்திலே நம்ம இன்னும் கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்துகிறது. நான் தேவனுடைய பிள்ளை. கன்ஃபஸ் பண்ணி பாருங்களேன், நான் தேவனுடைய பிள்ளை. ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. இதை சொல்லும்போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இதை வாசிக்கும்போது யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? இதே பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 14வது வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்படியானால் மாம்சத்தின்படியும் நடத்தப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யாரை நடத்த ஆரம்பிக்கிறாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மிகப்பெரிய சாட்சியை பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? லூக்கா 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று அந்த தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொல்கிற சாட்சியைப் போல ஆவியானவர், மகனே, நீ மகளே, நீ என் கூடவே இருக்கிறாய், என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். பாருங்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை அது ரொம்ப ஆசீர்வாதமானது. காலையிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என்ன நடத்துங்க. அவர் சொன்னார் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாத்திலையும் பரிசுத்த ஆவியானவரே நம்மளை நடத்தி கொண்டிருந்தார். அது ரொம்ப ஆசீர்வாதம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இன்னொரு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். பாருங்கள், நாம் திரும்பவும் பயப்படுகிற ஆவியை பெறவில்லை. பயப்படுகிற ஆவி உடையவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. எந்த காரியத்தை குறிச்சாகிலும், எந்த சூழ்நிலை குறிச்சாகிலும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, விசுவாசம் இல்லாமல், ஜெப வாழ்க்கை இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ எல்லா காரியத்தையும் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, பலத்தோடு, கர்த்தருடைய பலத்தோடு நின்று அவைகளை போராடி வெளியே வருகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாய் என்றென்றைக்கும் அவர்கள் வைராக்கியத்தோடு இருப்பார்கள். பாருங்கள், நம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கவில்லை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாக இருக்கிறார். அவர் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கவில்லை. ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து கலங்கி இருக்கலாம். விசுவாசமான தைரியத்தை கொண்டு வாருங்கள். தேவனிடத்தில் சேருங்கள். கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை, நீர் என் தகப்பன், எனக்கு தைரியத்தை கொடுங்க. இந்த காரியத்தில் கேட்கும்போது
கர்த்தர் அற்புதம் செய்வார். மூன்றாவது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். சில பாடுகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும், ஒரு அத்தாட்சியை கொடுக்கும். பாடுகளே இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்து பாடுபட்டால் அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். ஆக இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ நீங்கள் அனுபவிக்கிற சில துன்பங்கள் கிறிஸ்துவுக்காக, நீங்களே துன்பத்தை உண்டாக்கிட்டு அதனால உண்டாகிற கஷ்டங்கள் அல்ல. கிறிஸ்துவுக்காக நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம், பாடுகள் எல்லாம் ஒரு காலத்திலே மகிமையாக இருக்கும். நாம் அந்த பாடுகளுக்குள் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கிறது தான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், ஆசீர்வாதம். பாருங்கள், மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி மேலான சாட்சி. அந்த சாட்சி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நல்ல சாட்சி எங்களுக்கு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என்றவரை இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பயமோ கலக்கமோ சோர்வோ இல்லாதபடிக்கு இக்காலத்து பாடுகளிலே அவர் வைராக்கியமாய் விசுவாசத்தில் நிற்கும்படிக்கும் தேவன் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.